ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ், அதாவது ஆன்மீக அறிவியல் என்கிற நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். எப்பவும் போல நம்ம கூட நம்ம பிரதர் ரூபன் பிரதர் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸ்லாம் நிறைய காரியங்கள் பேசியிருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு மிக முக்கியமான விஷயத்தை குறித்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே ஒரு 2-3 வாரமாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். ரொம்ப சந்தோஷம். தொடர்ச்சியாக நம்ம இந்த எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கிறோம். குறிப்பாக இந்த 2-3 வாரமாக ஒரு காரியங்களை குறித்து நம்ம பார்த்துட்டே வந்துட்டோம். நான் நேரடியாகவே போய்ட்டு கேட்க விரும்புகிறேன், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஸோ பிரைஸ் லார்ட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் இன்விடேஷன். ஸோ நம்ம அந்த 2வது மாடல் நம்ம எங்கேருந்து ஆரம்பிச்சோன்னா 6வது எபிசோட்லேருந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே 2வது மாடல். இதில் தான் அந்த அட்டானமினா என்ன, தன்னாட்சினா என்ன, இதெல்லாம் பற்றி நிறைய பேசியிருக்கோம். ஸோ இந்த எபிசோடை பார்க்குறவங்க 6, 7, 8 இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தனி சப்ஜெக்ட் ஒன்று கிடைக்கும் தியாலஜியில். ஓகே, அப்போ தான் கண்டினியூட்டி இருக்கும். யூஸ்வலாக சொல்கிற மாதிரி சீரியஸான வியூவராக இருந்தால் டெஃபினட்டாக அது கண்டினியூவாக பார்த்தாங்கன்னா மட்டும்தான் அந்த சப்ஜெக்ட் புரியும். இல்லாட்டி அது வந்து என்ன சொல்கிறது, ஃபவுண்டேஷன் இல்லாமல் 8ஆம் கிளாஸ் படிக்காமல் 12ஆம் கிளாஸ் சப்ஜெக்டை படித்த மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வருது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கடவுளுடைய சட்டங்கள். ஓகே, நேச்சர் ஆஃப் காட்ஸ் லா, தேவன் இயற்கை சட்டங்கள் எல்லாமே. அதனுடைய நேச்சர் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க. ஃபஸ்ட்டு ஒரு வசனம் வாசிக்கிறேன். சங்கீதம் 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது. இது தமிழில் எப்படி இருக்கு இல்லையா? இங்கிலீஷில் கொஞ்சம் எஸ்பெஷலி இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸுக்கு இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற காமன் டேர்ம் இங்கிலீஷில் இருக்கும். சொல்லுங்கள், அது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அதே வசனத்தை இங்கிலீஷில் வாசிக்கிறேன். சங்கீதம் 19:7. The law of the Lord is perfect, refreshing the soul. The statutes of the Lord are trustworthy, making wise the simple. கர்த்தருடைய வேதம் இருக்கும். இதில் என்ன போட்டிருக்குன்னா லாஸ் ஆஃப் காட்னு இருக்கும். ஓகே, சட்டங்கள். சட்டங்கள். ஓகே, நான் எப்பவுமே பொதுவாக என்ன சொல்லுவேன் அப்படின்னா, தமிழ் மாதிரி ஒரு அருமையான, இனிமையான, சுவையான மொழியை பார்க்க முடியாது. எனக்கெலாம் சின்ன வயசுலேருந்தே தமிழ் மேலே ரொம்ப ஆர்வம், படிக்கணும் ரொம்ப இஷ்டம். ஆனால் இந்த தமிழில் வந்து என்னென்னா, இது ஒரே வெர்ஷன் பைபிள் தான். மோர் தேன் 50 to 60 years மேலே இருக்கும் அது. ஆனால் இங்கிலீஷில் வந்து அடுத்தடுத்த நிறைய வேர்ஷன்ஸ் வருது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்தடுத்து சிம்பிளிசிட்டி ஆக்கி ஈஸியாக புரியறதுக்கான காரியங்கள் செஞ்சிட்ருக்காங்க. இப்போ தமிழில் உள்ள வார்த்தைகள் துருகம் அப்படின்லாம் வேர்டெல்லாம் இருக்கும். இந்த துருகம்னா என்னென்னு இன்றைக்கி உள்ள ஜென்சி ஜென்ரேஷன் புரியவே புரியாது. ஒரு சிலருக்குலாம் நாடாளுமன்றம் அப்படின்னா நாடாளுமன்றம் அப்படின்னா அப்படின்னு கேட்குறாங்க. இன்றைக்கி கூட ஜென்ரேஷனை நான் சொல்ல வரேன். ஸோ அப்படிப்பட்ட போது இந்த வேதத்தை, இந்த பைபிளில் நமக்கு அன்றைக்கி உள்ளதான இந்த வார்த்தைகள் கொஞ்சம் சமஸ்கிருதம் கலந்துருக்கும். ஸோ அப்படி தான் இருக்கும்பொழுது அது அவங்களுக்கு புரியறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கே ஒழிய, இப்போ இந்த மாதிரி இங்கிலீஷ் வரும்போது, நான் அதாவது இங்கிலீஷ் தான் பெஸ்ட்டு நான் சொல்லலை. இங்கிலீஷ் வரும்போது 2யும் கம்பேர் பண்ணி படிக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னது கொண்டு வரது ஈஸியாக இருக்குதுன்னு சொல்ல வரேன். டெஃபினட்டாக இது அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டாக இருந்தாலும் ஒரு பாயிண்ட். பையன் வந்து அம்மா அப்பான்னு கூப்பிட்ற கனெக்ட் இங்கிலீஷில் இருக்காது உங்களுக்கு. அது வராது, வரவே வராது. அது ஃபேஷன் நினச்சிட்டு கூப்பிட்றாங்க, தட்ஸ் ஃபைன். அது வந்து அவங்களுடைய சப்ஜெக்டிவ் டெசிஷனாக இருக்கலாம். பட் மதர் டங்கில் இருக்கிற அந்த சுதந்திரம் வந்து இருக்காது. அது விருப்பமாக இருக்கும் அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு மம்மின்னு கூப்பிட்டாங்க, அப்புறம் மாமுன்னு கூப்பிட்டாங்க, அப்புறம் மீன்னு கூப்பிட்றாங்க. இப்போ மீ தான். எனக்கு என்னென்னா அந்த மீ இந்த மீன் சொல்லி இந்த சாப்பாட்டில் மேகி மீ இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். சரி, நீங்கள் சொன்ன மாதிரி அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் தான். ஆனாலும் கொஞ்சம் ஜனங்களுக்கு ஒரு இது மாதிரி தான். ஸோ அந்த அடித்த உடனே அம்மானு கத்துறாது வேகத்தில், என்ன அடித்த உடனே மம்மின்னு கத்துனா வராது. அது தானாகவே வர விஷயம் தான். அது அவங்க வந்து மதர் டங்கில் இருக்க சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ ஃபைன். இப்போ திரும்ப வரும். இப்போ இதில் இங்கிலீஷ்லையும் தமிழையும் நீங்கள் மெர்ஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று புரியும். கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கடவுளுடைய வேதம்னு சொல்கிறதும் கடவுளுடைய சட்டம்ங்கிறதும் ஒன்று. ஓகே, லா ஆஃப் காட்னு இங்கிலீஷில் போட்டிருக்கோம். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுடைய வேதம். அப்போ கர்த்தருடைய வேதம்ங்கிறதே மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டங்கள். இப்போ இன்னொரு வசனம் பார்ப்போமே. உபாகமம் 6:20. நாளைக்கு உன் புத்திரன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட இந்த சாட்சிகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் என்ன என்று உன்னிடத்தில் கேட்டால். இதில் 3 விஷயம் நீங்கள் பார்ப்பீங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சாட்சிகள், கட்டளைகள், நியமங்கள். ஓகே, இப்போ இது என்னங்கிறது இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இங்கிலீஷ்க்கு போவோம். ஓகே, இங்கிலீஷில் பாருங்கள். டியூட்ரானமி 6:20. In the future, when your son asks you, what is the meaning of these stipulations, decrees and the laws of the Lord, our God has commanded you. இதில் 3 விஷயத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இதில் லோயஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிப்புலேஷன்ஸ், அதுக்கு அடுத்தது டிக்ரி, அதுக்கு அடுத்தது லா. படிப்படியாக ஹையர் லெவலுக்கு போகிறாரு. இப்போ இது 3 வேர்ட்லேயும் மொத்த ஜுடிஷியல் சிஸ்டமே அடங்கிடும்.
ஓகே. நீங்க அத அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் லாங்கிறது கான்ஸ்டிடியூஷனல் லா, சட்டம். கான்ஸ்டிடியூஷனல் விதி. ஆமா. சாதாரண சட்டம் இல்ல. ம். ஒரு நாடு இருக்குன்னா அதனுடைய சுப்ரீம் லா பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தான் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட். எல்லாமே அதுக்கு உட்பட்டது தான். அதாவது நாடாளுமன்றமா இருக்கட்டும், சட்டமன்றமா இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், போலீஸ், மிலிட்டரி எல்லாமே அந்த சட்டத்துக்கு உட்பட்டது. ஆமா. அதான் ஹையஸ்ட். ஐஎஸ். அதுக்கு அடுத்தது தான் டிக்ரி. ஓகே. டிக்ரினா ஒரு ஜட்ஜ்மெண்ட்ட நீங்க டிக்ரின்னு சொல்லுவீங்க. தீர்ப்பு. தீர்ப்பு. ஆமா. அது வந்து சட்டத்தின் அடிப்படையில வரும். இந்த சட்டத்தின் அடிப்படையில் இவருக்கு தூக்கு தண்டனை. இந்த சட்டத்தின் அடிப்படையில் இவருக்கு அ விடுதலையாக்குகிறோம். அப்படிங்கிறது வந்து சட்டத்தின் அடிப்படை. அந்த சட்டம் எதன் அடிப்படையில இருக்கும்னா, கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையில இருக்கும். ஓகே. ரைட். அந்த தீர்ப்பு. ஆமா. அதுக்கு அடுத்தது ஸ்டிப்புலேஷன்ஸ். ஸ்டிப்புலேஷன்ஸ். ஓகே. ஸ்டிப்புலேஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு வீடு வாங்குறீங்க, இல்லாட்டி ஒரு ஒரு வண்டி வாங்குறீங்க. அதுல அவன் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ன்னு குடுத்துருப்பான். பத்திரம் பதிவிறது, கார் வாங்கும்போது வாரண்டி வர்றது, இல்லாட்டி ஒரு எம்ஓயு போடுறது, ஒப்பந்தங்கள். ஓகே. இதெல்லாம் ஸ்டிப்புலேஷன்ஸ் கீழ வரும். ரைட். இன்னைக்கு நம்ம இத பேசுறோம் இல்லையா? 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் இத சொல்லி முடிச்சிருப்பாரு. இது ஓகே. நீங்க ஆரம்பி ஒரு வேர்ட் சொன்னீங்க. இன்னைக்குள்ள ஜெனரேஷனுக்கு இது புரியாதுன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த 3 என்னன்ட்டு. போன ஜெனரேஷனுக்குமே தெரியாது. ஏன்னு சொன்னா, நெறைய பேர் எங்கிட்டயுமே கேட்டுருக்கிறாங்க. ஆபிரகாம் தன் கற்பனைகளையும், தன் நியமங்களையும், என் விதிகளையும், என் கட்டளைகளையும் கைக்கொண்டபடினாலும்பாரு. அப்போ கற்பனைனா என்ன? நியமங்கள்னா என்ன? விதிகள்னா என்ன? சட்டங்கள்னா என்ன? இவங்களுக்கு தெரியாது. அப்ப 4னா 4 ஒண்ணு தான் போல. அப்படின்ற ஒரு தாட் தான் எல்லாருக்கும் இருக்கு. ஸோ இந்த விளக்கம் வந்து மோர் தென் எனஃப். அதாவது நெறைய பேருக்கு இது ஒரு ஐ ஓப்பனிங், என்லைட்டிங்கா இருக்கும் இது விஷயம். காட் வில்லிங் நான் கட்டாயமா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இப்போ அந்த லாஸ், டிக்ரீஸ், ஸ்டிப்புலேஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா? இத வேதாகமத்துல எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, காட் வந்து 10 கற்பனை. இதுதான் கான்ஸ்டிடியூஷனல் விதி. அடிப்படை சட்டம். இதான் அடிப்படை சட்டம். ஓகே. எல்லா சட்டத்துக்கும் அடிப்படை அந்த 10 தான். ஓகே. அதுக்கு அடுத்தது டிக்ரீஸ், ஸ்டிப்புலேஷன்ஸ்லாம் சேர்த்தா ஒரு 603 சட்டத்த பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் குடுக்குறாரு. இந்த 10ஓட சேர்த்தா 613 வரும் மொத்தம். மொத்தமும் சேர்த்தீங்கன்னா 613 சட்டம். ஓகே. அதாவது இந்த 10 கட்டளைகளை கைக்கொள்ளுவதற்கு, அதுக்கு கீழ உள்ளதான தீர்ப்புகள் எப்படி குடுக்கணும்? இது எப்படி பேசணும்? இப்போ உதாரணமா மோசே வந்துட்டு ஓய்வு நாளை ஆசாரிக்கணும். அத அவமாக்கக்கூடாதுன்னு இருக்கு. உடனே வந்து அன்னைக்கு ஒருத்தன் சொல்லி பொறுக்க போயிருவான். அவன என்ன பண்றதுன்னு இவங்களுக்கு தெரியாது. உடனே மோசே சொல்லு, "நான் போய் கர்த்தர்ட்ட கேட்டுட்டு வரேன்" அப்படிம்பாரு. ஸோ கர்த்தர் வந்து அவனுக்கு என்ன ஒரு தீர்ப்பு குடுக்குறாரோ அத கொண்டு குடுப்பாரு. அடிப்படை சட்டம் இருக்கு. ஓய்வு நாளை ஆசாரிப்பாயாக அப்படின்னு இருக்கு. ஆனால் அந்த ஓய்வு நாளை ஆசாரிக்கிற ஆசாரிக்காதவன என்ன பண்ணணும்னு அங்க இல்ல. அத போய் கேட்டு வருவார். அதுதான் நீங்க சொல்லக்கூடிய நியமங்களும், விதிகளும். எக்ஸாக்ட்டா சொன்னீங்க. இதுதான். இதன் அடிப்படையில தான் மொத்த பைபிளுமே இருக்கும். எல்லாமே மொத்தமே இத பேஸ் பண்ணி தான். மீதி எல்லாமே இருக்கும். ஆக்சுவலி சொல்லப்போனா, அது வந்து ஒரு லா புக். அதுதான் நம்ம கையில குடுத்துருக்காரு. இப்ப இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த காட் உருவாக்குன சட்டத்த, அந்த சட்டப்படி தான் காட் நடப்பாரு. அந்த சட்ட சர்ச்சுங்கிறதுனால சட்டத்த மீறி போ முடியாதுல்ல. ஏன்னா அத உருவாக்குனதே அவர்தான். அவர்தான். அப்ப அந்த சட்டத்தின்படி தான், அந்த நியாயத்தின்படியும், பிரமாணத்தின்படியும், விதியின்படி தான் அவரே எல்லா விஷயத்தையும் செய்வார். இயங்குறார். இந்த சட்டத்த தான் நம்ம செய்யணும்னு நெனைக்கிறாரு. அவரே செய்யணும்னும்போது நம்ம செய்யணும்னு நினைக்காத இயல்பு தானே. நம்மளுக்கு தான் ஆக்சுவலி குடுத்தாரு. ஆமா. இதுல இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, பிசாசும் இந்த சட்டத்துக்குள்ள தான் இயங்கி ஆகணும். இது ஒரு வேல்யூபிள் பாயிண்ட் பிரதர். நெறைய பேர் என்ன நெனச்சுக்கிட்டாங்கன்னா, வி ஆர் அண்டர் த பைபிள் சட்டத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். காடும் அந்த சட்டம், ஏன்னா இயேசு கிறிஸ்துவுமே அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டது இந்த மனுஷனுக்கு போட்ட சட்டத்தின் அடிப்படையில தான். ஒரு மனுஷன் பாவம் செஞ்சா ரத்தம் சிந்தல் இருக்கு. அவர் எழுதினாரு. அதன் அடிப்படையில அவர் வந்து ரத்தம் சிந்த வேண்டி இருந்துச்சு. ஸோ அவரும் அந்த லாக்கு உட்பட்டவர்ங்கிறத நிரூபிச்சாச்சு. ஆனா நெறைய பேருக்கு மைண்ட்ல என்ன இருக்குன்னா, என்னமோ பிசாசுக்கு எனாமரஸ் பவர் இருக்கிற மாரி, அவன் லாக்குள்ளேயே வரமாட்டான். அவன் வந்து பயங்கரமான மோசமானவன். எந்த லாக்கும் ஃபாலோ பண்ண மாட்டான். அவன யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு. இந்த வேர்ட் வந்து ரொம்ப நல்ல வேர்ட். காடே ஒரு லாக்கு உட்பட்டு தான் நடக்கிறார்னா, அவரால ஜெயிக்கப்பட்ட பிசாசும் ஒரு அந்த லாக்கு உட்பட்டு தான் நடக்கணும். அவனுக்கு ஒரு மாற்று வழியே கிடையாது. இது வந்து ஐ ஓப்பனிங், என்லைட்டிங்கான ஒரு விஷயம் பிரதர். ரொம்ப நல்லா இருக்கு. அவனுக்கு வேற எந்த வழியும் கிடையாது. இந்த லாக்கு உட்பட்டு தான் செஞ்சே ஆக முடியும். அதுக்கு ஒரு இன்ச் கூட மாறி அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்போ யோபு போய் சோதிக்கும்போது அவர கேட்கறான். இப்படி மாரி இருக்கு என்று. சரி, அவன் சரீரத்தை மட்டும் தொடுன்னு சொன்னா, சரீரத்த மட்டும் தான் தொடணும். வேற எதையும் மாத்தி தொடக்கூடாது. அந்த லாக்கு உட்பட்டு தான் அவன் இருக்கணும். அத தாண்டி அவன் ஒண்ணும் செய்ய முடியாது தானே. அவனுக்கு அதிகாரமே கிடையாது. இல்லையா? ஜீவனை தப்ப விடுனா, என்ன பண்ணாலும் அவன் ஜீவனை எடுக்க முடியாது. அந்த லாக்கு உட்பட்டு இருக்கு. அது ஒரு லா அவர் சொல்றது. இல்லையா? ஆமா. அப்ப பிசாசுங்கிறவன் முழுக்க இப்போ இயேசு சொல்றாரு நியூ டெஸ்ட்மென்ட்ல,
பிசாசானவன் என்னிடத்திலே வந்து உன்னை சோதிக்கும்படி உத்தரவு கேட்டான் பேதுருகிட்ட. உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி நான் வேண்டிக் கொண்டேன். அப்போ வந்து இவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு, எந்த அளவுக்கு இவர் பர்மிட் பண்றாரோ அந்த அளவுக்கு தான் அவன் வந்து என்ன செய்ய முடியுது? வேலை செய்யணும். வேலை செய்ய முடியுது. அத தாண்டி செய்யறதுக்கு அவனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதிகாரம் இல்ல. இதுல இன்னொரு ஒரு பாயிண்ட், எந்த அளவுக்கு அந்த மனுஷன் இடம் குடுக்குறாங்கிறது ஒண்ணு இருக்கு. அதுவும் சட்டத்துக்கு உட்பட்டது தான். அவனும் வந்து பார்க்குறான். இடம் காலியா இருந்துச்சுன்னா, அவன் மேலும் 7 பிசாச கூட்டிட்டு வந்துக்கிறான். வேக்கன்ட் இருக்குப்பா வாங்கப்பா நம்மலாம் ஜாலியா போய் உள்ள இருக்கலான்ட்டு வந்துடுறான். ஆமா. ஓகே. இது ஒண்ணு. இப்ப நம்ம பேசணும் இல்லையா? மனுஷங்க வந்து பிலீவ் பண்றாங்கன்னா, அத ஏத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒருத்தவங்க பிசாச நம்புனா, பிசாச ஏத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த மனுஷனுடைய இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அட்டானமி, தன்னாட்சி உரிமைங்கிறது மனுஷனுக்கு குடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் முழுமையான அட்டானமி குடுத்துருக்காரு. முழுமையான சுயாட்சி அதிகாரம் குடுத்துருக்காரு. எந்த அளவுக்குன்னா, தன் ஜீவனையும் அவனே அழிச்சுக்கிற அளவுக்கு. அந்த அளவு குடுத்துருக்காரு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பூமியின் மேல மொத்த அதிகாரத்தையும் மனுஷன் கையில குடுத்துருக்காரு. இதெல்லாம் கடவுளுடைய சட்டத்துல இருக்கு. ம். இத அவர் மாத்தவே மாட்டாரு. சொல்லிட்டாருன்னா, அவர் மாத்த போறதில்ல. மாத்த போறதில்ல. இப்ப இதுல ஒரு கேஸ் ஸ்டடி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவோமே. பிசாசுக்கு எப்படி இப்ப நம்ம பேசணும் இல்லையா? பிசாசு இந்த சட்டத்த மாற முடியாது, மீற முடியாதுன்னு பேசணும் இல்லையா? இதுக்கு ஒரு கேஸ் ஸ்டடி பார்ப்போம். இப்ப நீங்க பாருங்க, இந்த அட்டானமி வச்சே நம்ம பேசுவோம். தன்னாட்சி சுதந்திரத்த வச்சே பேசுவோம். இப்ப தானியேல் வந்து ஜெபம் பண்றாரு. தானியேல் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும்போதே, ஆண்டவர் கேப்ரியேல் தூதன அனுப்புறாரு. இந்த கேப்ரியேல் தூதன் வர்றான் இப்ப. வரும்போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கேப்ரியேல் தூதன் தானியேலுக்கு சொன்னத நம்ம வாசிப்போம். தானியேல் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோட எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாவின் இடத்தில் தரித்திருந்தேன். இது நரேட்டிவ் எப்படி அப்படின்னா, ஆண்டவர் தூதன் அனுப்பிச்சு விடுறாரு. தானியேல் பண்ண ஜெபத்துக்கு பதில குடுத்து. ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ண உட்கார்ந்த உடனேயே அந்த பதில் வந்துருச்சு. வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே அந்த பதில ஆண்டவர் குடுத்துட்டாரு. இந்த பெர்சிய நாட்டு அதிபதிங்கிறது யாருன்னு நமக்கு தெரியும். அது வந்து அந்த நாட்ட ஆளுகை செஞ்சுகிட்டு இருக்கிற ஒரு ஸ்பிரிட். அது அத நீங்க அத சொல்லிக்கலாம் நான் சொல்றேன். அது பின்னாடி நான் சொல்றேன். ஓகே. இந்த பெர்சிய நாட்டின் அதிபதி என்ன பண்றான், அவன இந்த ஏரியாக்குள்ள விடாம புடிச்சு வைக்கிறான். புடிச்சு வைக்கிறான்னா, அரெஸ்ட் பண்ணி வைக்கல. ஏன் ஏரியாக்குள்ள வராதுங்கிறான். ஆக்சுவலி இது வந்து ஒரு லீகல் பேட்டில். அவன் கேட்டது கடவுளுடைய சட்டப்படி 100% கரெக்ட். நீங்க யோசிச்சு பாருங்க. கிரியேட்டர் ஆஃப் தி யூனிவர்ஸ் ஒரு குட்டி ஏஞ்சல்ட்ட குடுத்து அனுப்பல. இந்த இந்த என்ன மெசஞ்சர் அனுப்புறாரு. சீஃப் மெசஞ்சர். அந்த மாரி ஒரு ஆள்ட்ட குடுத்துட்டு கேப்ரியேல்ட்ட குடுத்து அனுப்பிச்சு விடுறாரு. அப்ப அவன் காட்ஸ் பிரசன்ஸ்ல இருந்து இறங்கி வரான். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லி நான் சொல்லிடுறேன். 28ஆம் அதிகாரம் எசேக்கியேல்ல நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பின்னு ஆரம்பிக்குது 12வது வசனத்துல. அது வந்து அட்ரஸ் யாருக்குன்னா தீரு ராஜாக்கு தான். ஆனா போக 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 ஆண்டவர் என்ன சொல்லுவாரு, நீ ஏதேனில் இருந்தவன், நீ வந்து இவ்வளவு விசேஷமாய் செய்யப்பட்டவன், நீ முத்திரை மோதிரம். யாருன்னு பார்த்தா சாத்தானை பத்தி பேசுவார். பிசாச பத்தி, லூசிபர பத்தி பேசுவார். அந்த இடத்துல ஏன் தீரு ராஜாவை குறித்து அப்படின்னு சொல்லிட்டு பிசாசை பத்தி பேசுறாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த தீரு ராஜாக்குள்ள இருக்கிறது யாருன்னு கேட்டா சாத்தான். அவன் அந்த கவர்மெண்ட் ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருக்கான். தீரு கவர்மெண்ட். அதனால தீரு ராஜா கிட்ட சொல்லி அவனுக்கு உள்ளத பேசிக்கிட்டு இருக்காரு, உள்ளுக்குள்ள இருக்கிறவனை பத்தி. சோ இங்க பெர்சியா அதிபதி ஒருத்த ஆளுகை செய்யறான். அவன் யாருன்னா தன்னை 100% சாத்தானுக்கு கமிட் பண்ண ஆளு. அவனுக்குள்ள சாத்தான் இருக்கான். இப்ப கவர்மெண்ட் யாருடைய கவர்மெண்ட்? பிசாசோட கவர்மெண்ட். இந்த பிசாசு கவர்மெண்ட்டுக்குள்ள ஹெவன்லி கவர்மெண்ட்ல இருந்து ஒரு மெசேஜ் பாஸ் ஆகுது. இப்ப பிசாசு என்ன செய்யறான்னா, இந்த மெசேஜ அவங்ககிட்ட கொடுக்க விடாம தடுக்கிறதுக்கான என்ன ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கான். இது ஒண்ணுதான் ப்ரூஃபானா, இதோட இன்னொரு ப்ரூஃப் இருக்கு. ஏன் ஒரு கேப்ரியலால ஒரு மனுஷனை ஜெயிக்க முடியாதா? பெர்சியாதிபதினா மனுஷன் தானே. ஒரு ஏஞ்சல், ஆர்க்ஏஞ்சல் வந்து இவனை ஜெயிக்க முடியாதானா? வெரி ஈஸி, சிம்பிள். ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேரையும் வெட்டுவாங்க. 1,30,000 பேர் தூக்கி போட்டு சாப்பிட்டு போயிடுவாங்க. அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, இவனுக்குள்ள இருக்கிறது பிசாசு. எங்கெங்கெல்லாம் பிசாசு எதிர்க்கிறானோ அங்க மட்டும்தான் மைக்கேல் வருவாப்ல. டோட்டல் பைபிள்லையுமே நீங்க பார்த்தீங்கன்னா, அது சகரியாவின் புஸ்தகமா இருக்கட்டும், யூதாவின் புஸ்தகமா இருக்கட்டும், வெளிப்படுத்தின விசேஷமா இருக்கட்டும், எங்கெங்கெல்லாம் சாத்தான் வரானோ அங்கங்க ஆர்க்ஏஞ்சல் வந்து அவன்கிட்ட சண்டை போடுவாப்ல. சகரியாவின் புஸ்தகத்துல வந்து பிரதான யோசுவா வந்து அழுக்கு ட்ரெஸ் இருக்கும்போது அவனை குற்றப்படுத்துறதுக்கு பிசாசு வருவான், இவர் வருவாரு. அடுத்து யூதாவின் புஸ்தகத்துல வந்து மோசேயின் சரீரத்தை குறித்து தர்க்கம் உண்டாயிற்று. அப்ப பிசாசு தர்க்கம் பண்ணுவான். அப்போ மிகாவேல் தான் வந்து பேசுவாப்ல.
வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்துல பிசாச சங்கிலியில கட்டுறது யாருன்னா, பிரதான அதிபதிகள். ஸோ, இந்த இடத்துல மிகாவேல் வரணும்னா, அவன் கண்டிப்பா யாரா தான் இருக்கணும் உள்ள? பிசாசா தான் இருக்கணும். ஸோ, இங்க நடக்குது சாட்டானிக் கவர்ன்மென்ட். அதுதான் அங்க இருக்குன்னு நான் சொல்றேன். பெர்ஃபெக்ட்டா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இதுல ஒரு ஆஸ்பெக்ட்டையும் சேர்த்துக்கோமே. அவன் லீகலா ஏன் கேட்க முடிஞ்சுச்சு அப்படின்னா, இந்த ஜனங்கள் அவங்களுடைய அதிகாரத்த அவன்ட்ட விட்டு குடுத்துருக்காங்க. 100% அவன் கவர்ன்மென்ட். இது என் மக்கள். அவன் கேட்டது தான். என்னைய இவன் நம்புறான். உனக்கு என்ன இங்க வேல? அந்த அந்த சைஸ் வைஸோ, பவர் வைஸோ இவங்க டம்மி. காட்ஸ் கெப்பாசிட்டியும், பிசாசு கெப்பாசிட்டியும் கம்பேர் பண்ணா இட்ஸ் நத்திங். ஆனா இந்த அதிகாரத்த யார் இவனுக்கு குடுத்து வச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராஜாவும், அந்த மக்களும். அந்த லா வந்து லாவின் அடிப்படையில அவன் வேலை செய்றான். அதான் நம்ம சொல்ல இதுதான் இப்ப நம்ம சொல்ல வரோம். இது எதன் அடிப்படையில ஒர்க் ஆகுது அப்படின்னா, இந்த சட்டத்தின் அடிப்படையில தான் அவன் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இந்த உலக சட்டம் யார் இயற்றினதுன்னா, ஆடாம் கிட்ட கர்த்தர் இயற்றி கொடுத்தது. அத இவனுங்க வாங்கிட்டானுங்க. அந்த சட்டத்த வச்சு இப்ப யூஸ் பண்ணி இவரையே உள்ள வர விடாம தடுக்குறாங்க. தடுக்கிறான். இதுதான் இப்ப இத எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, திரும்ப நான் சொல்றேன். கடவுளுடைய சட்டத்தின் அடிப்படையில தான் பிசாசும் ஒர்க் பண்ணி ஆகணும். அவன் தனியா சட்டம் இயற்றவோ, இருக்கிற சட்டத்த எடுக்கிறதுக்கோ, அவனுக்கு எந்த அளவு அதிகாரமோ, அவனுக்கு அந்த கெப்பாசிட்டியோ கிடையாது. இஸ் நத்திங். இப்ப இத வச்சு ஒரு பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்ப சில பேர் கேட்பாங்க. இந்த கேஸ் ஸ்டடிய வச்சு நான் எக்ஸ்பிளைன் சில பேர் கேட்பாங்க. அன்பான கடவுள் நம்ம போன எபிசோட்ல என்ன பேசினோம்னா, கடவுளுடைய எசன்ஸே பார்த்தீங்கன்னா லவ் தான். அன்பின் அடிப்படையில தான் அவர் எல்லாத்தையுமே பண்றாரு அப்படிங்கலாம் பேசணும். அன்பான கடவுள் ஏன் வந்து மனுஷங்கள வந்து அ நரகத்துக்கு போக விட்டாரு? அவர தடுத்து எல்லாரையும் தடுத்து மேல கூட்டு வந்திருக்கலாம்ல? அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மனுஷங்க வந்து கடவுள ரிஜெக்ட் பண்ணதுனால ஹெல்லுக்கு போறதில்ல. இத கரெக்ட்டா புரிஞ்சுக்கணும். ஏன்னா தப்பா சொல்றோம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது சில பேர். ஓகே. அவங்க பிசாச ஏத்துக்கிட்டதுனால அவன் அங்க கூட்டிட்டு போயிடுறான். இதுக்கு எப்படி காட நம்ம ப்ளேம் பண்ண முடியும்? இது அப்படியே இதே தான் இன்னொன்னு சொல்றேன். காட ஏத்துக்கிட்டா தான் ஹெவன். காட ஏத்துக்காம ஹெவன் கிடைக்காது. இத அப்படியே சொன்னா பிசாச ஏத்துக்கிட்டா ஹெல் தான் கிடைக்கும். இத இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா, பிசாச ரிஜெக்ட் பண்றதுக்கு ஒரே வழி காட ஏத்துக்கிறது. வேற வழியே இல்ல. வேற வழியே கிடையாது. 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஏ ஆர் பி. ஏஆர்பி. இந்த இன் பிட்வீன் நான் பாதி அந்த கதையெல்லாம் இல்ல. ஒண்ணு ஒரு மனுஷன் கடவுள ஏத்துக்கணும். ஏத்துக்காத பட்சத்தில் டிஃபால்ட்டா அவன் பிசாச ஏத்துக்கிறான். அவன் பிசாச அவன் இடத்துக்கு கூட்டு போயிடுறான். இதுக்கு எப்படி காட நம்ம ப்ளேம் பண்ண முடியும்? இதுதான் இது எதன் அடிப்படைன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பேசணும் இல்லையா? சட்டத்தின் அடிப்படையில் இந்த முடிவு வருது. அந்த சட்டத்துக்குள்ள தான் பிசாசும் ஒர்க் பண்றான். அந்த சட்டத்த வச்சு தான் அவனும் மக்கள பிடிக்கிறான். அதே சட்டத்த வச்சு நம்ம கடவுள ஏத்துக்கும்போது, நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா மாறுறோம். அவர நம்பும்போது அவர நான் ஏத்துக்கிறேன். ஓகே. இதான் இதனுடைய அனாலஜி. இப்போ நான் ஒரு கொஸ்டின் ஒண்ணு உங்கள கேட்கிறேன். ஏன்னா இந்த கொஸ்டின் நார்மலா இப்போ உள்ளவங்க கேட்பாங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னா, அதுவும் கிரேஸ் டாக்ட்ரின் ப்ராஸ்பரிட்டி உள்ளவங்க கேட்கிற கேள்வி இது இப்ப. இவங்க உட்கார்ந்து இன்னும் இவ்வளோ நேரம் லாவ பத்தி பேசிட்டு இருக்காங்க. நியூ டெஸ்ட்மென்ட் தான் லாவே கிடையாதே. கிரேஸ் தானே. கிருபை இருக்கும்போது எதுக்கு பிரமாணம்? பிரமாணத்தினுடைய முடிவு தானே கிருப. அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுக்கு என்ன சொல்வீங்க? இவங்க என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, கிருபையினாலே வந்து லாலெஸ்னஸ்ன்னு நெனச்சுக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. தேர் யூ ஆர். ம். கிருபைனா லாலெஸ்னஸ் கிடையாது. கிருபைங்கிறது கிருபையின் ஆவிய ஆண்டவர் குடுத்து, இப்ப நீங்க இவ்வளவு நேரம் சட்டம் பேசணும் இல்லையா? இதுல இன்னும் 2, 3 பேர ஆட் பண்றாங்க. அட்வொகேட் ஹோலி ஸ்பிரிட்ன்னு போட்டிருக்கு. ம். அட்வொகேட் வந்து என்ன பண்ணுவாருன்னா, கன்விக்ட் பண்ணுவாரு என்னைய. நான் பாவம் செய்யறதுக்காக கிருபை குடுக்கல. பாவத்திலிருந்து வெளியில வர்றதுக்கு தான் கிருபை குடுத்திருக்காரு. இதுதான் தியாலஜி. இதுதான் தியாலஜி. நீங்க சொல்லுங்க. இதுல இன்னொரு ஒரு பாயிண்ட் ஆட் பண்றேன். முந்தி சொல்லியிருக்கேன். இப்ப இவங்க பாவத்த மன்னிக்கிறாரு. நான் செய்ய போற பாவத்தையும் மன்னிக்கிறாரு அப்படின்னு ஒரு லாஜிக் பேசுறாங்கல்ல. செய்த பாவம், செய்கிற பாவம், செய்ய போகிற பாவம். ஆமா. 3 இதுலயும் மன்னிச்சுட்டாருல்ல. நான் கேட்கிறேன், வீட்ல தீய புடிச்சா எரியறதுக்கு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்கு. எவனாவது ஒரு காமன் சென்ஸ் இருக்கவன், ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்குங்கிறதுக்காண்டி தலையில தீ வச்சுக்குவானா? அப்படி வச்சா அவன நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம என்ன சொல்லுவோமோ அதத்தான் இவங்களையும் சொல்ல வேண்டியிருக்கு. சரி. கிருபைங்கிறது லாலெஸ்னஸ் கிடையாது. கிருபைங்கிறது நம்மள சேவ் பண்றதுக்காண்டி காட் போடுற எஃபோர்ட்க்கு பேரு தான். அதாவது இன்னும் சொல்லப்போனா எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்க்கு பேரு தான் கிருபை. ஏன் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்னா, இந்த கிருபையின் காலத்துல லா இல்லன்னு சொல்றாங்கல்ல. லாவ விட ஸ்ட்ராங்கா இன்னொன்னு இருக்கு. அத ஃபாலோ பண்றதுக்கு கிருபை இருந்தா தான் முடியும். உதாரணத்துக்கு நான் வசனத்துல இருந்தே வரேன்.
கொலை செய்யாதிருப்பாயாக என்றது லா. பழைய ஏற்பாட்டு சட்டம். கொலை செய்யாக இருப்பாய் என்பது லா, பழைய ஏற்பாட்டு சட்டம். இவங்க பார்வையை சொல்றேன், லா. ஆனா கோவப்படாதிருப்பாயாக என்பதுதான் கிருபையின் காலத்துல உள்ள லா. அதோட ஹையர் லாலெஸ்னஸ் கிடையாது. இது டாப் போஸ்ட், அடுத்த லெவலுக்கு போயிருச்சு. இது அதாவது ஜுடிஷியரி லெவல்ல இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. குற்றங்கள் நிறைய நடக்குதுன்றதுனால என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பெண்களுக்கு காமனா ஒரு சட்டம் இருந்துச்சு. ஆனா சின்ன பிள்ளைகளுக்கு எதிரான அபியூஸ் அதிகமாகிறதுனால உடனே போக்சோன்னு ஒண்ணு கொண்டு வந்து நம்ம இன்னும் சட்டத்தை கடினமாக்குறோம். 18 வயசுக்கு 21 வயசுக்கு கீழ உள்ளவங்கள இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது. இப்படி வந்ததுனால என்ன அர்த்தம்னா, அந்த மேல உள்ள பெண்களை என்ன வேணாலும் செய்யலாம்னு அர்த்தம் கிடையாது அதுக்கு. இல்லையா? சின்ன பிள்ளைகள தான் நான் பண்ணக்கூடாது. அவங்க பாருங்க போக்சோன்னு சின்ன பிள்ளைகளுக்கு போட்டாங்க. பெரிய பிள்ளைகள் என்ன அந்த அர்த்தம் இல்ல. இது இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. பெண் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடாது. அதுலயும் சின்ன பிள்ளைகளுக்கு கண்டிப்பா நீ செய்யக்கூடாது. அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் ஆகுதோ, அந்த மாதிரி நான் அங்க விபச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு அங்க இருக்கு. இங்க இச்சையோட பார்க்கவே கூடாதுன்னு இருக்கு. இல்லையா? எனக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. அப்ப இந்த ஸ்ட்ராங்கா நான் செய்யறதுக்கு எனக்கு இன்னும் ஒரு கிருபை தேவைப்படுது. அத ஃபாலோ பண்றதுக்கு அல்லது அத செய்யறதுக்கு எனக்கு என்ன தேவைப்படுது? கிருபை தேவைப்படுது. அந்த கிருபை எதனால தேவைப்படுதுன்னா, இதையே நான் தடுமாறி தான் செஞ்சேன். என்னால செய்ய முடியாது, நியாயப்பிரமாணம் செய்ய முடியாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நிறைவேற்ற முடியாதவங்க. நிறைவேற்றினவங்க லிஸ்ட் தான் 11ஆம் அதிகாரம் எபிரேயர்ல இருக்கு. நியாயப்பிரமாணத்தையே செய்ய முடியாதவங்க எத்தனையோ பேர். இப்ப நான் இதை விட ஸ்ட்ராங் லா குடுத்துட்டேன். இத செய்ய அவன் தடுமாறும்போது, என் கிருபை அவன தூக்குது. இல்ல உன்னால பண்ண முடியும் பண்ணு. உன்னால பண்ண முடியும் பண்ணு. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் படிக்கவே வழி இல்லாதவங்கள படிக்க வைக்க முடியாதவங்க, படிக்க விடாம தடுத்த ஒரு கோஷ்டி ஒரு காலம் இருந்துச்சு. இப்போ இவங்களோ படிச்சு வரணுன்றதுனால ரிசர்வேஷன் ஒண்ணு கொண்டு வந்தாங்க. இப்போ இது எப்படி பார்க்கப்படுது? ரிசர்வேஷன்னா என்ன அர்த்தம்? இந்த படிக்க தகுதி இல்லாதவனை எல்லாம் கொண்டாந்து ரிசர்வேஷன் குடுத்து படிக்க வச்சுட்டாங்க. அவனுங்க வந்துட்டு இல்ல இவன படிக்க விடாம தடுத்தீங்க. ரிசர்வேஷன் குடுத்து நாங்க படிக்க வச்சோம். அதுக்கு பேரு கிருபை. அதுக்குண்டு அவன் படிக்காமயே வேணான்னு அர்த்தம் கிடையாது. படிக்காம நம்ம இது இன்னொரு பார்ட் இருக்கு. நான் படிக்க தேவையில்ல. நான் அப்படியே ரிசர்வேஷன்ல மேல அதுவும் கிடையாது. அவனும் படிக்கிறான். நல்ல மார்க் எடுக்கிறான். வரணும். இவங்க இன்னைக்கு கிருபையை எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, எப்படி ஃபோக்கஸ் ஆயிருச்சுன்னு கேட்டீங்கன்னா, என்ன வேணாலும் செய்யலாம். கர்த்தர் கிருபை உள்ளவர். அதிலும் ஒரு படி மேல போயி, நீங்க இதுல கேட்டிருப்பீங்களான்னு கூட எனக்கு தெரியாது. அவங்க சொல்றாங்க, நாய் குட்டி போட்டா நாய்க்குட்டி தானே. அது கடைசி வரைக்கும் நாய்க்குட்டி தானே மாறுமா? மாறாதுல்ல. கழுத குட்டி போட்டா கடைசி வரைக்கும் கழுத குட்டி தானே மாறுமா? அப்ப தேவனுக்குள்ள பிறந்துட்டா கடைசி வரைக்கும் தேவனுடைய பிள்ளை தானே மாறுவியா? எப்படி தேவன் தன் பிள்ளையை நரகத்துக்கு அனுப்புவாரு? இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா? இத வருகிற எபிசோட்ஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. அது எப்படி சட்டத்துக்கு முரண்பட்டது? ஒரு டைம் ரட்சிக்கப்பட்டா விழவே முடியாது. அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? ஒன்ஸ் சேவ்ட் எவர் சேவ்ட். எவர் சேவ்டு. அ. அத நம்ம இன்னொரு ஒரு அப்கமிங் எபிசோட்ஸ்ல டெஃபினட்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ, இப்போ இந்த லாங்கிறதனுடைய அடிப்படை என்ன ஆயிடுச்சுன்னா, கிருபைனா கிரேஸ் வந்துட்டா லாவே இல்லன்ற மாரி இவங்க சொல்லிட்டாங்க. அதான் இவங்க நினைச்சுக்கிறாங்க கிரேஸ்னா லாலெஸ்னஸ்னு நினைச்சுக்கிறாங்க. ஓகே. அப்படி கிடையாது. அங்க ஒரு அடிக்ட் ஆகி ஒருத்தன் இருக்கான் ஒரு பாவத்துல. அவனுக்கு இதுல இருந்து வெளியில வர முடியல. அவனுக்கும் பரிசுத்த ஆவியானவர் வந்து உதவி செஞ்சு வெளியில கொண்டு வராரு பாத்தீங்களா? அதுதான் கிருபை. அதான் கிருபை. அது பழைய ஏற்பாட்டுல இல்லாம இருந்துச்சு அவனுக்கு. பழைய ஏற்பாட்டுல அவனுக்கு கஷ்டம் அவனுக்கு அது. தண்டனை மட்டும் கிடைச்சிச்சு. இப்ப வெளிய வரதுக்கு வழிய சொல்லி தூக்கி நிறுத்தி, அந்த பாவத்த செய்யாதங்கிறதுக்கு பேர் தான் கிருபை. அத மன்னிச்சு, அவன சுத்திகரிச்சு, அதுக்கு மேற்கொண்டு வரதுக்கு அவனுக்கு பலன குடுத்து, இது எல்லாத்தையும் நான் குடுக்குறேன் அப்படின்னு ஹோலி ஸ்பிரிட் சொல்றாரு. குடுத்துட்டு இன்னொரு லைன சொல்றாரு. இனி பாவம் செய்யாத. இவங்க வசதியா அந்த 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 லைன விட்டுர்றாங்க. இனி பாவம் செய்யாத விட்டுட்டு, இனி பாவம் செஞ்சாலும் கவலைப்படாத. அகைன்ஸ்ட் டு பைபிள் இது. டெட்லி அகைன்ஸ்ட் டு பைபிள். ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க. கிருபை என்பது லாலெஸ்னஸ் கிடையாது. இல்லையா? ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து இதுதான் கடவுளுடைய நியமங்களும், சட்டங்களும். இப்ப இன்னும் இத இப்ப நான் இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி பார்ப்பேன் இத. இப்ப சில பேர் கேட்பாங்க. கடவுள வந்து அப்படியே ஒரு மனுஷனோட மனச ஒரு செகண்ட்ல மாத்திர வேண்டியதானே? நீங்க என்ன சொல்றீங்க? காட் இஸ் ஆல் பவர்ஃபுல்னு சொல்றீங்க. எல் ஷடாய்ன்னு சொல்றீங்க. எல் ஷடாய்னா சர்வ வல்லமை உள்ளவர். அவன் முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. இல்லையா? அப்படியே ஒரு செகண்ட்ல ஒரு இருதயத்த மட்டும் அப்படியே நமக்கு சாஃப்ட்வேர் போடுற மாரி புதுசா போட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டாருன்னா வேலை முடிஞ்சுல்ல. அவன் தப்பே செய்ய மாட்டான்ல. அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. அது ஆக்சுவலி அகைன்ஸ்ட் லா. வசனம் சொல்லுது தெளிவா. வெளிப்படுத்தல் 3:20 வாசிக்கிறோம். இதோ வாசற்படியில நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன்.
அவனும் என்னுடைய போஜனம் பண்ணுவான். இது வந்து இருதயத்தோட கதவை பத்தி தான் அவர் பேசுறாரு. அதாவது ரட்சிப்பின் அனுபவத்த பத்தி தான் அவர் பேசுறாரு. கதவ போய் தட்டணுமா? உள்ள போக தெரியாதா அவருக்கு? தெரியும். முடியுமான்னு கேட்டா டெஃபினட்டா முடியும். செய்வாரான்னு கேட்டா மாட்டாரு. ஏன் செய்ய மாட்டாரு அப்படின்னா, உங்க விருப்பத்துக்கு இல்லாம உங்க வீட்டுக்குள்ள வர அதிகாரம் எனக்கு கிடையாது. அது லாவா இருக்காது. சட்டப்படி அது தப்பு. ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்காரு. என்னை விட பல 1000 மடங்கு, கோடி மடங்கு உயர்ந்தவர். ஏன் வீட்டுக்குள்ள வரணும்னா, என் பெர்மிஷன் கேட்டு தான் அவர் வரணும். ஒருவேளை கதவ உடைச்சுக்கிட்டு அவர் வந்தாருன்னா, சட்டத்த மீறுறாருன்னு அர்த்தம். இது நியூ டெஸ்ட்மெண்ட்ல இருக்கு. ஏன்னா இவனுங்க உடனே ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் போயிருவானுங்க. நியூ டெஸ்ட்மெண்ட்ல இருக்கு. இது எங்கேயுமே போக முடியாது. இந்த நியூ டெஸ்ட்மெண்ட்ல அதுவும் வெளிப்படுத்தல்ல இருக்கு. ஏன் வாசப்படில நின்னு தட்டணும்? இன்னும் சொல்லப்போனா பழைய ஏற்பாட்டுல கதவ உடைப்பேங்கிறாரு. தாப்பாளர் கொடுத்து வெண்கல கதவுகளை உடைப்பேன்றாரு ஏசாயால. கதவ உடைச்சு தாப்பால உடைப்பேங்கிறாரு. ஆனா நியூ டெஸ்ட்மெண்ட்ல வாசப்படில நின்று கதவை தட்டுகிறேங்கிறாரு. இதான் லா. ஏன் தட்டுறாரு அப்படின்னா, ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் அட்டானமஸ் இன் நேச்சர். தன்னாட்சி உரிமை பெற்றவர்கள். அவர்களாய் வந்து கதவை திறந்து ஏற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நான் தட்டிக்கிட்டு தான் இருப்பேனே ஒழிய உடைக்க மாட்டேன். உடைக்கக்கூடாது. உடைக்கக்கூடாது. இவங்க கேட்பாங்க. உடைச்சிட்டா நல்லது தானே, எவனுமே நரகத்துக்கு போமாட்டான்ல அப்படின்னு கேட்பாங்க. அப்படி உடைச்சாருன்னா சட்டத்த மீறுறாருன்னு அர்த்தம். சட்டத்த மீறினாருன்னா காட் இஸ் நாட் ஹோலின்னு அர்த்தம். காட் இஸ் அவர் போட்ட சட்டத்தையும் அவர் மீறாருன்னு அர்த்தம். ஓகே. அப்படி மீறினா அவர் காட் ஹோலி இல்லைன்னு அர்த்தம். பரிசுத்தமுள்ள தேவன் இல்லைன்னு அர்த்தம். ம். பரிசுத்தத்தை மட்டும் அவர்ட்ட இருந்து எடுத்தீங்கன்னா அவர் காடு கிடையாது. காடே இல்ல. அவர் உயிரை கொடுக்கணும்னா கொடுத்துருவார். அது பிரச்சனை இல்ல அவருக்கு. உயிரை கொடுத்து தான் ஒரு விஷயத்த சாதிக்கணும்னா கொடுத்துருவார். சட்டத்த மீறுவாரான்னு கேட்டா மாட்டார். அருமையான வேர்ட். இதுதான் இப்படிதான் அது ஒர்க் ஆகுது. இப்பயும் ஒரு மனுஷன் என்ன பாவத்துல வேணாலும் இருக்கட்டும். அவன் ஆண்டவர்ட்ட உதவி கேட்டா 200% உதவி செய்வார். மாற்று கருத்தே இல்ல. கதவ போய் தட்டுவாரு. இப்ப நம்ம போய் ப்ரீச் பண்றோம்னு வச்சுக்கங்களேன். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாருன்னா, அவனுக்கு கன்விக்ஷன கொண்டு வருவாரு. அவர் அந்த உதவி செய்வார். அட்வொகேட். அட்வொகேட் வேலைய செஞ்சு அவனுக்கு வந்து இதுதான் உண்மைங்கிற அளவுக்கு புரிய வச்சுருவாரு. அட்வொகேட் சொல்லிடுவார். ஜட்ஜி கிட்ட போய் கையை கட்டி ஐயா என்ன மன்னிச்சிருங்கயான்னு கேளு. ஜட்ஜி உன்னை மன்னிச்சிருவாருன்னு சொல்லி கொடுத்துருவார் நமக்கு. பெர்ஃபெக்ட்டா சொல்லிருவாரு. ஆம். அதுக்கப்புறமா அத ஏத்துக்கிறதும், ஏத்துக்காததும் அந்த மனுஷன் கையில இருக்கிற சோல் உரிமை. அந்த கையை கட்டி மன்னிப்பு கேட்க வேண்டியது அவரோட வேலை. எனக்கு சமீபத்துல நடந்த ஒரு சம்பவம். ஒருத்தர் ஹெல்மெட் இல்லாம புடிச்சுட்டாங்க. புடிச்ச உடனே அந்த மொபைல் கோர்ட்ல கூட்டு போறாங்க. அது அங்கேயே ஒரு வேன் இருக்கும். உள்ள ஒரு ஜட்ஜி இருப்பாரு. அவருக்கும் எல்லா ஈக்குவல் பவர் இருக்கு. அப்ப இவர் போகும்போது சொல்றாரு. ஜட்ஜி கேட்பாரு. ஹெல்மெட் இல்லாம வந்தியான்னா? ஆமான்னு சொல்லு. உனக்கு இவ்வளோ ஃபைன் மாரி. சரிங்கன்ட்டு வெளிய வந்துரு. ஏன்னா ஜட்ஜி கிட்ட அவ்வளோதான் பேசணும். அதுக்கு மேல பேசக்கூடாது. ஏன்னா இவர் ஹெல்மெட் இல்லாம போயிட்டாரு. போய் நிக்கிறாரு. ஜட்ஜி கேட்குறாரு. ஹெல்மெட் இல்லாம வந்தியா? ஐயா அவசரத்துல நான் மறந்துட்டேங்கய்யா. என் ஒய்ஃப்க்கு ஒரு இது வாங்க வந்தேன். ஜட்ஜி உடனே எப்பா அவர் என்னன்னு கவனிங்க அப்படின்ட்டாரு. உன் வேலை என்ன? ஆமாங்கய்யா. இல்லைங்கய்யா. இவ்வளோ சொல்றதா இருக்கு. அங்க போயிட்டு நீ நீ தப்பியும் பண்ணிவிட்ட. ஆர்கியூமெண்ட்டும் அங்க பண்ணா எப்படி? சட்டத்தை ஏற்றுனவர்ட்டயே போய் சட்டம் பேசினா எப்படி? அதுதான் ஆவியானவர் உதவி சார் அட்வொகேட். ஓகே ரைட். இங்க நம்ம போய் கேட்குறோம். ஆனால் அதை கேட்கறதும் கேட்காததும் நம்ம கிட்ட தான் இருக்கு. அது அவனுடைய சோல் உரிமை. அந்த உரிமையை அவர் எடுத்தாருன்னா காட் இஸ் மேக்கிங் எ மிஸ்டேக். லா பிரேக் பண்ற மாதிரி ஆயிடும். சட்டத்தை பிரேக் பண்றாரு. சட்டத்தை பிரேக் பண்ணாருன்னா ஹி இஸ் நாட் ஹோலி. இஃப் ஹி இஸ் நாட் ஹோலி ஹி இஸ் நாட் காட். நான் காஸ்பல் சொல்றேன். நீ கேளு. உன் முழு இதயத்தோட விசுவாசி. இருதயத்தில் விசுவாசித்து வாயில அறிக்கை பண்ணினா உனக்கு ரட்சிப்பு. இதுதான் வாசப்படியிலிருந்து கதவை தட்டுறது. அவர் உடைச்சு கொண்டாந்து நான் தான் இயேசு ஏத்துக்கல அவ்வளோதான் நீ அப்படின்றதுக்கு அவரு அப்படி செய்ய முடியாது அவர். செய்ய முடியாது. செய்ய முடியாது. செய்ய மாட்டார். ஏன்னா ஹீஸ் அ ஹோலி காட். ரொம்ப ரொம்ப அழகான விளக்கம். ரொம்ப சந்தோஷம். நல்லா இருந்துச்சு விளக்கம் கர்த்தருடைய கிருபையினால. மீண்டுமாக இந்த மாதிரி விஷயங்கள் பிரதருடைய சேனல் வாய்ஸ் ஆஃப் பைபிளுங்கிற சேனல்லையும் வருது. இதை நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி இதோடைய தொடர்ச்சி ஏற்கனவே ஒரு 3 எபிசோடில் இருக்குது. அதையும் சேர்த்து இதையும் பாருங்கள். இந்த இறையியல் தியாலஜியை நீங்களும் படிங்க. அநேகருக்கு போய் பேசுகிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு எபிசோடு வழியாக வருகை தாமதிக்குமானால் உங்களை சந்திக்கிறோம். God bless you brother. Thank you.